இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு நிறைவு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நாளை காலை 11 மணியளவில் போர் விமானங்கள் சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரிஷி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இந்திய ராணுவத்தின் விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு தின விழாவினை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை கொண்டு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் இறுதிக்கட்ட நிலையில் உள்ளது. அந்த ஏற்பாடுகளை தற்போது நம் ஒளிப்பதிவாளர் நவீன் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி முதல் தொடங்கி 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் இலவசமாக கண்டுகளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்களுடைய வாகனங்களை எங்கு நிறுத்த வேண்டும் எனவும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்வது போன்ற முக்கிய அறிவிப்புகளை விமானப்படை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். அதன்படி லைட் ஹவுஸ் முதல் ஒளிப்பாளர் சாலை வரை உள்ள காமராஜர் சாலை பொதுமக்கள் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை ராணிமேரி கல்லூரி, லேடி வில்லிங்டன் வளாகம், மாநில கல்லூரி வளாகத்தில் நிறுத்த வேண்டும் எனவும் அறிவித்துள்ளனர். மக்கள் வசதிக்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அண்ணா சதுக்கத்திற்கு வழக்கமாக இயக்கப்படும் 120 பேருந்துகளுடன் கூடுதலாக 75 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அரசினர் பூங்கா, மெட்ரோ மற்றும் டிஎம்எஸ் மெட்ரோ நிலையங்களிலிருந்து 25 சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதனால் விமானப்படை சார்பில் பொதுமக்களுக்கு தொப்பிகள் வழங்கப்பட உள்ளது. ஆனாலும் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக குடைகள், தொப்பி மற்றும் தண்ணீர் பாட்டில் பயன்படுத்தி கடும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் எனவும் அறிவித்துள்ளனர். மேலும் மக்கள் கடற்கரையில் நின்று சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பாதுகாப்பு வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமான சாகசம் நிகழ்ச்சிக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆளுநர் RN ரவி, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விமானப்படை அதிகாரிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட உயர் கோபுரங்கள் காவலர்கள் கண்காணிப்புக்காக அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளுக்காக 6500க்கும் மேற்பட்ட காவலர்களும் பாதுகாப்பு பணிகளுக்காக ஏற்றப்பட உள்ளனர். ஒளிப்பதிவாளர் நவீனும் செய்தியாளர் ரிஷி. நாங்கள் இந்த ஏர் ஷோ பார்க்கணுன்னு தான் மெயினாக வந்திருந்தோம். ஆக்சுவலாக 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு வாட்டி நடந்துச்சு இங்கே 2004. அப்போ ஒரு வாட்டி வந்திருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்தோம். கிட்ஸ்லாம் பார்க்கணும், ப்ளஸ் ஸ்கூல் லீவ் இருந்தது. அதனால மெயினாக இன்றைக்கி டார்கெட் பண்ணி வந்தோம். மாடல் ஆக்சுவலாக தெரியும், ஆடியோ கிளியராக இல்லாதனால எனக்கு என்ன மாடல்னு சொல்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஷேப்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அந்த இன்டர்செக்ஷன் கொண்டு வரது, அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த டைமண்ட் ஃபார்மேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி அந்த ஹெலிகாப்டர்லாம் மேலேருந்து ஃப்ரீ ஃபால்லாம் வந்துச்சு. ஃபைட்டர் ஜெட் இது ஃபைட்டர் ஜெட்லேயே ஹார்ட் ஷேப்லாம் போட்டு ஆரோலாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய இது இந்தியா ஃப்ளாக் ஒரு 7-8 கலர்ஸ்லாம் மேலே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. க்ரௌட் செம்ம கூட்டம். இன்றைக்கே இவ்வளோ கூட்டம். நான் சண்டே மெயின் ஈவெண்ட் அப்போல்லாம் எப்படி இருக்கும், செம்ம டிராஃபிக் தான். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தோம். சண்டே தான் வரதா பிளான், பட் அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருக்கும்ன்றனால இன்றைக்கி வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக நல்லா இருந்தது. ஸோ ப்ரௌட் ஆஃப் த நேவி ஃபோர்ஸ். நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்தியன் ஃப்ளாகோட ஃபார்மேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஹாப்பியாக இருந்தது. இங்கே பார்த்தது ஃபேமிலியாக வந்தோம். திரும்ப சண்டேவும் வரலான் இருக்கு.